எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ரமலான் மாதம் 19ஆம் நாள். இன்றுதான் வரலாற்றிலே ஹஜரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொலையாளியால் சுபஹ் தொழுகையின் போது வெட்டப்பட்ட நாள். அதிலிருந்து 2 தினங்களின் பின்னர் அவர்கள் வஃபாத்தானார்கள், ஷஹீதானார்கள். 12 இமாம்களும் கொல்லப்படுவார்கள் என்பதன் முதற்கட்டமாக இந்த விடயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹஜரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு முன்பாக பள்ளிக்குள் நுழைந்த போது அங்கே இப்னு முல்ஜம் என்கின்ற முனாஃபிக் நஞ்சு பூசப்பட்ட வாளை தனது போர்வைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டவனாக தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அப்போது அந்த நயவஞ்சகனை பார்த்து இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீ என்னை கொலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னை கொலை செய்த காரணத்திற்காக நீ நரகத்திற்கு செல்வதை நான் விரும்பவில்லை. ஆகவே இந்த சிந்தனையை மாற்றிக்கொள். என்னை நீ கொலை செய்து விடாதே. ஏனெனில் நான் முஸ்லிம் சமூகத்தின் இமாம் என்கின்ற வகையிலே நீ கொலை செய்த ஒருவன் நரகத்திற்கு போவதை கூட நான் விரும்பவில்லை. ஆகவே இந்த கொலையை செய்யாதே என்று சொல்லி இப்னு முல்ஜம் கூறிய போது அதற்கு அந்த நயவஞ்சகன் கூறியதாக வரலாறு கூறுகிறது, இல்லை இமாம் அவர்களை, நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறியதாகவும், அதனை தொடர்ந்து ஹஜரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே நின்ற போது அந்த நஞ்சு பூசப்பட்ட வாளினால் வெட்டப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தினை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் முஸ்லிம் ஹிலாஃபத்துக்கு எதிராக செயற்பட்ட விடயம்தான் இது. அதாவது, எனக்கு பிறகு இவர்தான் உங்கள் மத்தியில் என்னுடைய பிரதிநிதியாக, ஹலீஃபாவாக, இமாமாக, என்னுடைய அமைச்சராக எல்லாம் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்ப்பு கூறிய அந்த விடயம் முதல் 3 ஹலீஃபாக்களின் காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதற்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நிமிடங்களில், தங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த இறுதி நிமிடங்களில் அந்த மரண வேதனையோடு இருக்கின்ற போது தன்னுடைய உம்மாவை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி கவலைப்பட்டவர்களாக கூறினார்கள், நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன், அதனை எழுதிக் கொள்வதற்கு நீங்கள் எழுதும் சாதனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அங்கே இருந்த ஒரு சஹாபி எழுதும் சாதனத்தை தயார்படுத்துகின்ற போது அங்கு நின்ற இன்னொரு சஹாபி கூறினாராம், இல்லை இல்லை, இந்த மனிதர் காய்ச்சலின் காரணமாக வேதனையில் உலர்கின்றார். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் போதுமானது, ஹஸ்புனா கலாமுல்லாஹ் என்று கூறி அந்த விடயத்தை கூறுவதையும் எழுதுவதையும் தவிர்க்க முற்பட்ட போது அங்கே நின்ற சஹாபாக்கள் 2ஆக பிரிந்து சண்டையிட்டுக் கொள்ளும் ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சில சஹாபாக்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை தனக்கு அருகிலே நிறுத்தி கொண்டு மற்றவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார்கள். எழுத தேவையில்லை என்ற சஹாபியும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். இது வரலாறு. பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கத்தில் கூட பெரும்பாலான சஹாபாக்கள் கலந்து கொள்ளவில்லை. தங்களோடு நபிகளார் கடைசி நிமிடங்களில் வைத்துக் கொண்ட அந்த சஹாபாக்கள் மாத்திரமே அந்த ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டார்கள். இப்போது ஹிஜ்ரி 1447 கடந்து கொண்டிருக்கின்றது. 1447 வருடங்களுக்கு முன்னர் இஸ்லாம், அதாவது நபிகளார் இவ்வளவு சிரமப்பட்டிருந்தார்கள் என்றால் இன்று உள்ள நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே எனக்கு பின் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இஸ்லாம் சுரையா என்கின்ற நட்சத்திரத்தின் அளவிற்கு உயர்ந்து சென்றிருக்கும், அதனை இவரை சேர்ந்தவர்கள்தான் உலகத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதுகிலே தட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வரலாறு கூறுகின்றது. ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸ் அவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள். ஆகவே கடந்த 36 வருடங்களுக்கு முன்னர் இந்த உலகிலே இருந்து மிகவும் உயர்ந்திருந்த அந்த இஸ்லாம் இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே இன்றைய தினத்தை துக்க தினமாக ஈரான் மக்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நிலைமையில் முதலாவது இமாம் கொலை செய்யப்படுவதற்கான அந்த நாளும் இன்றுதான் அவர்கள் வெட்டப்பட்ட நாள். ஆகவே உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற உலக முஸ்லிம்களுக்கு இந்த விடயத்தில் ஆழ்ந்த அனுதாபத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.